அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2025 ஆண்டு நடைபெற்ற +2 தேர்வில் தேர்ச்சி பெறாமல் துணை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் 2025 ஆண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து உயர்கல்வித்துறை சார்பாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. +2வில் துணை தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவியர்கள் எவ்வாறு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அறிவியல் கலை கல்லூரிகளில் 2025 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று முடிந்து வகுப்புகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. +2 தேர்வில் தேர்ச்சி பெறாமல் துணை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் அரசு அறிவியல் கலை கல்லூரிகளில் இளநிலை மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து உயர்கல்வித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தவறிய மாணாக்கர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க துணை தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தவறிய மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்க துணை தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இவ்வாண்டு, அதாவது 2025-2026 கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கூறியுள்ளதாவது: ஏழை எளிய மாணாக்கர்கள் உயர்கல்வியினை பெற வேண்டும், அனைவருக்கும் சமமான உயர்கல்வி கிடைத்திட வேண்டும் என்பதற்காக அரசு கல்லூரி இல்லாத பகுதிகளில் நடப்பாண்டில் மட்டும் புதிதாக 15 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அவ்விடங்களில் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் மாணாக்கர்களின் தேவைக்கேற்ப 15,000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் சேர்க்கை இடங்கள் பல்வேறு பிரிவுகளில் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணாக்கர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு 7/5/2025 தொடங்கி தற்போது முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தவறிய மாணவர்கள் தங்கள் உயர்கல்வி வாய்ப்பை தவறவிட்டோம் என்று சோர்வடைந்து விடாமல் அவர்கள் உயர்கல்வி வாய்ப்பினை பெற்றிட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உடனடியாக துணை தேர்வு நடத்தப்பட்டு தற்போது தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்கள் இக்கல்வியாண்டு உயர்கல்வி பயில ஏதுவாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை முதலாம் ஆண்டு மாணாக்கர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவினை www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிப்பதற்கு உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எனவே மாணாக்கர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆகவே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் துணை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உடனடியாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tngasa.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த இணையதளத்தில் தான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பிற்காக விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள், விளக்க குறிப்பேடு, கல்லூரிகளின் பட்டியல், மாவட்ட வாரியான கல்லூரிகள், தேவையான ஆவணங்கள் என அனைத்து தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு இங்கே ஆப்ஷன் இருக்கு. கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து 2025-2026 கல்வியாண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்புகளுக்காக விண்ணப்பிக்கலாம். இதை பற்றிய மேலும் கூடுதல் தகவல்கள் இணையதளம் வழியாக எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆகவே +2 தேர்வில் தேர்ச்சி அடையாமல் துணை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உடனடியாக உங்களது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்புக்காக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.